வெல்கம் டு மன்சூர் சேனல். பன்னீர் வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 3 கலரில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நம்மளுடைய அந்த மசாலா கூட்டுட்டு நல்லா அந்த பன்னீரில் ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கோட்டடான பன்னீரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஓவராக நம்ம இதை குக் பண்ணவும் போகிறதில்ல. ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம ஓவராக குக் பண்ண போகிறதில்ல. ஸோ இது லைட்டாக நம்மளுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நம்மளோட ரெசிபி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நீங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேப்சிகமும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.